தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சிவகுமார் முருகேசனுடைய படைப்பில் ராதிகா சரத்குமாரின் நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்மூர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தாய் கிழவி படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த பிறகு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. தாய் கிழவி இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரிங்க. நம்ம தாய் கிழவி பொண்ணு தாய் 4 மகன்கள். இந்த 4 மகன்களும் அந்த அம்மா வீட்டு பிரிஞ்சு தனி கொடுத்தனம் போயிருப்பாங்க. இந்த தாய் கிழவியை ஊரெல்லாம் கடன் கொடுத்து அந்த கடனை வசூலிக்கிற அந்த விதருக்கு பார்த்தீங்களா, டெரராக இருக்காதுங்க, வேற மாதிரி வசூலிக்கக்கூடிய ஒரு டான் கிழவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஊரெல்லாம் கடன் கொடுத்து வச்சுட்டு இருக்கிற இந்த தாய் கிழவிக்கு திடீர்னு மரணப்படுக்கையில் படுத்த உடனே ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. இந்த தாய் கிழவி அப்படியே போய் சேர்ந்துருச்சுன்னா இதுக்கிட்ட வாங்கின கடனெல்லாம் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மகிழ்ச்சியில் மக்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த தாய் கிழவியை காப்பாற்றுறதுக்காக 4 மகன்களும் களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் இதில் நடக்கக்கூடிய அளப்பறைகள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த தாய் கிழவி படத்தோடைய ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இது அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் ஃப்ளட்ஜட் மூவி. கிட்டத்தட்ட மதுரை சினேரியோ, மதுரை ஸ்லாங்கு, மதுரை கல்ச்சர்னு சொல்லி கிட்டத்தட்ட மதுரையினுடைய மண் வாசனை மணக்க எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படம் தான். இப்போது இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நம்ம பார்க்கக்கூடியது கண்டிப்பாக இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, அதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லாவே இருந்தது படத்தில். அதாவது இந்த ஸ்க்ரீன் பிளேயில் லாக் அப்படிங்கிற விஷயம் பெரும்பாலான இடத்துல எங்கேயும் இல்லை. அது வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இந்த படத்தில் நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குறிப்பாக ராதிகா சரத்குமார் அவங்கள பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும். அவங்க ஒரு லேடி கமலஹாசன் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா அவங்க பழைய படங்கள்லேருந்து இன்றைக்கி வரக்கூடிய புது படங்கள் வரைக்கும் எந்த ஒரு கதாபாத்திரம் ஏற்றுக்கிட்டாலும் அதற்கேற்ப அப்படியே வாழ்ந்துருவாங்க. அதுக்கு ஒரு முக்கியத்துவமாக நம்ம கிழக்கு சீமையிலே படம் பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி ஒரு கேரக்டர், அந்த ஒரு தாய் கிழவி கேரக்டர் இந்த படத்தில் அவங்க அப்படியே கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்க. பொண்ணு தாய் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் சும்மா பர்ஃபெக்டாக தரமாக அவங்க நடித்து வாழ்ந்து அந்த படம் முழுக்க அவங்களோட போர்ட்ரேட், அவங்களோட டாமினேட் இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது பெரும்பாலான இடத்துல நமக்கு சலுப்பிடிக்கலை. அதாவது அந்த மதுரை மண்வாசம் மாறாத ஒரு கிழவி. இன்றைக்கி இருக்கிற 2K ஜென்ஸு கிட்ஸுக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நல்ல சினிமா விரும்பிகளுக்கு இது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ராதிகா சரத்குமாரோடைய நடிப்பு. இன்னொரு பக்கம் உப்ளியனா வரக்கூடிய சிங்கம் புலி ஆகட்டும், விஜயனா வரக்கூடிய அருள்தாஸ் ஆகட்டும், அண்ட் தென் சேம் டைம் பாலமுரளி ஆகட்டும் சொல்லி படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும், அந்த தாய் கிழவிக்கு 4 மகன்களாக வரக்கூடிய அந்த ஒவ்வொரு கதாபாத்திரம் அவங்க செய்யக்கூடிய அளப்புரை, அட்ராசிட்டி, அந்த மதுரை மண்வாசனத்தோடு இருக்கும்போது படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சில இடத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும், ஒரு சில இடத்துல கொஞ்சம் கற்கன காண்டேத்தும் விதமாகவும் ஒரு சில விஷயங்கள் படத்தில் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி படத்தினுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்த மட்டும் நிவாஸ் பிரசன்னாவுடைய பின்னணி இசை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி அந்த சினியாரியோ, ஸ்லாங்கு, அதுக்கேற்ற மாதிரி பின்னணி இசை ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு பக்கம் படத்தினுடைய கேமரா ஒர்க் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஏனைய டெக்னிக்கல் சப்போர்ட் ஆகட்டும், அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய அந்த லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் சொல்லி பெரும்பாலான லைவ் லொக்கேஷன்ஸில் எடுத்திருந்தாங்க. அது நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்தினுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட பிரச்சனையே என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்பில் என்ன தான் படம் ரொம்ப கலகலப்பாக விறுவிறுப்பாக நல்லா ஓடினாலுமே செகண்ட் ஹாப்புக்கு மேலே ஓவர் டோஸ் எமோஷன் அண்ட் தென் சேம் டைம் கருத்துங்கிற ஊசி நமக்கு போட்டு நம்மளை காண்டாமிருகமாக்குறாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா கருத்து சொல்லலாம், ஆனால் ஒரு அளவுக்கு அதிகமாக சொல்லும்போது நம்மளை காண்டேத்த மன்னம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களும் படத்தில் நிறைய இருக்கவே செய்து செகண்ட் ஹாப்பு ஃபுல்லாகவுமே. லாகு பொறுத்த மட்டும் படத்தில் பெருசாக இந்த இடத்துல லாக் இல்லை. ஏன்னா லாக் இல்லாமல் படத்தை எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் படம் ஓடுற விதம் ஃபர்ஸ்ட் ஹாப் கண்டிப்பாக சுறுசுறுப்பாக ஓடுற விதமே நமக்கு தெரியல. பட் செகண்ட் ஹாப்பில் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஓவர் எமோஷன், இந்த கருத்தியலான விஷயங்கள், கருத்து ஊசிகள், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை கண்டிப்பாக காண்டாமிருகமாக்கிறது. அண்ட் தென் சேம் டைம் படத்தினோட கிளைமேக்ஸ் ஆகட்டும், படத்தோட ஓப்பனிங் ஆகட்டும் சொல்லி ரெண்டுமே நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க. அதேமாதிரி படத்தில் வரக்கூடிய கமலஹாசன் ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கலாம், ஆனால் கமலஹாசன் ரெஃபரன்ஸை மட்டுமே படமாக வச்சு எடுத்துகிட்டு போன விதம்
கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே ஒரு சில கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் ஓவர் டோஸாக போகுது அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்க தான் செய்யுது. மொத்தத்தில் இந்த தாய் கிழவி படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பகுதி விறுவிறுப்பு, கலகலப்பு, பரபரப்பு. ரெண்டாம் பகுதி கொஞ்சம் காண்டேத்தும் வண்ணமாக கருத்தியலும் ஓவர் எமோஷன்ஸும் கொட்டி நம்மளை கொஞ்சம் அப்படியே நெஞ்சை நக்கிட்டாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு தங்களின் மேலான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விரை பெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.